இந்த வின்னிங் லிஸ்ட்ல வந்து கோல்மால் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ம். இவங்களுக்கு கால் போகுது, இவங்களுக்கு கால் போகல அப்படின்ற மாதிரி. ஆமா. அது அந்த உண்ம தான் நெறைய பேர் அது வர பார்த்திருந்தாங்க. ஸோ இப்போ அ ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாரி குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்புறோம். இது உங்களோட கருத்து என்ன? நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமா கரெக்ட் தான். இப்ப ம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டா மதிக்காம அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா, மேபி அரோரா நேத்து வின் டைட்டில் பண்ணியிருந்திருக்கலாம். அடிச்சிருப்பாங்க. ஓகே. ஆ கிட்டத்தட்ட நம்ம வந்து இல்ல அவங்க இப்படிதான், இப்படிதான் சொல்லும்போது தான் வந்து ஓகே ஆடியன்ஸ் சைட்லருந்து ஸ்ட்ராங்கா வர்றத கூட சேனல் யோசிச்சிருப்பாங்க. ம். இன்னொன்னு வந்து ஆ திவ்யா வந்து நெறைய பிஆர் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபுல்லா பிஆர்னால தான் வந்து இதுவாகுறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்ப சொல்லவே வேணாம். அவங்களுக்கு அவ்ளோ நெகட்டிவ் வந்து ஆமா. போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 பேர்ல வந்து வெளியில அதாவது அன்அஃபிஷியல்ல வந்து வோட் லிஸ்டிங்லயே வந்து திவ்யா தான் மேல டாப்ல ஆமா, இருந்தாங்க. ஆமா. அதுக்கு அடுத்து சபரி, விக்ரம் அப்புறம் அரோரா. அரோரா. ஸோ அந்த பேசிஸ்லயே போயிடலான்றதுக்காக சேனல் அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி தான் ஓகே. என்னுடைய கருத்து. மேபி விக்ரம்க்கு சாரி அரோராக்கு பதிலா விக்ரம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நானே காண்டாயிருப்பேன். ரைட், அந்த அளவுக்கா விக்ரம் ஒண்ணும் ரைட், பண்ணல ரைட். அப்படிங்கிற மாரி ஆயிருப்பேன். ஸோ அந்த டிசிஷன் கரெக்ட்டா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. 4 பேர்ல ஓகே. அவங்க வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆர்க்யூ பண்ணியிருக்காங்க. ம்ஹ்ம். நெறைய இடத்துல சண்டை போட்டுருக்காங்க. வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் கேம் விளையாடுன மாரி தெரிஞ்சுது. விக்ரம் வந்து ரொம்ப சைலன்ட் கேம் விளையாடுன மாரி இருந்தது. ம்ஹ்ம். சபரி விளையாடாத மாரி பாதி நாள் விளையாடினாரு, பாதி நாள் அதனால இல்ல. விளையாடாத மாரி ஆமா. அ அப்படி எனக்கு தோணுச்சு. அப்படி பார்க்கும்போது எல்லா கலவையும் கலந்தா மாரி இருந்தது அங்க திவ்யா தான். ஸோ அவங்களுக்கு அந்த டைட்டில் போயிருக்குது ஓகே தான்.